ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு 6 to 60 யூடியூப் சேனல். நம்ம வந்து த டே பிஃபோர் வந்து ஏஎஃப் பார்த்தோம். இப்போ வந்து ஏஜி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எகெயின், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி எக் ஏஐஎன் எயின், இதை வந்து சேர்த்து எகைன்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து மீண்டும். இதை வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நீ எகைன் ட்ரை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எகெயின்ஸ்ட்டு, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஏஐஎன் எயின் எஸ்டி ஈஸ்ட், இதை வந்து சேர்த்து எகெயின்ஸ்ட்டுன்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து எதிராக. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தோன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து எகெயின்ஸ்ட். வெர்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து எகெயின்ஸ்ட்டுன்னு இன்னொரு மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து அஜெண்டா, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் இஎன்என் டிஏ டா, இதை வந்து சேர்த்து அஜெண்டான்னு எழுதலாம். அது தமிழ் மீனிங் வந்து நிகழ்ச்சி நிரல்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு குறிச்சிருப்பாங்க, அதுதான் வந்து அஜெண்டா. நெக்ஸ்ட்டு வந்து அக்னாஸ்டிக், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் என்ஓனா எஸ்டிஐசி டிக், இதை வந்து சேர்த்து அக்னாஸ்டிக்னு சொல்லுவோம். இது தமிழ் மீனிங் வந்து அஞ்ஞானவாதி அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, சில பேர்லாம் வந்து கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அக்னாஸ்டிக். இது வந்து இன்னொன்று வந்து இருக்குது அத்தீஸ்ட், இதை வந்து என்ன சொல்லலாம்னா, சில பேர் வந்து கடவுள் இல்லைன்னே சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அத்தீஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து அகோரா ஃபோபியா, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஓ வந்து தனியாக பிரிச்சிடணும், ஆர்ஏரா பிஹெச்ஓ ஃபோ பிஐஏபியா, இதை வந்து சேர்த்து அகோரா ஃபோபியான்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து கூட்ட பயம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபோபியா. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில பேர்த்துக்குலாம் கூட்டத்தெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும், அதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரண்டைஸ், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஜிஆர்இஎன் கிரன் டிஐஇசட்இ டைஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதை வந்து சேர்த்து அக்ரண்டைஸ்ன்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து பெருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம 1 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா வட்டி காசுலாம் வாங்குவோம்ல, அதை வந்து நம்ம அக்ரண்டைஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரோஃபோபியா, இது எப்படி பிரிக்கலாம்னா ஏசி அக் ஆர்ஓரோ பிஹெச்ஓ ஃபோ பிஐஏபியா, இது வந்து சேர்த்து அக்ரோஃபோபியான்னு சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து உயர பயம். பார்த்தது வந்து அகோரா ஃபோபியா, அது வந்து கூட்ட பயம். இது வந்து அக்ரோஃபோபியா, இது வந்து உயர பயம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எகிலிட்டி, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஐ வந்து தனியாக பிரிச்சிடணும், எல்ஐடி டிஒய்டி, இதை வந்து சேர்த்து எகிலிட்டின்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து சுறுசுறுப்பாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் வந்து எகிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எகிட்டேட்டட், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஐ வந்து தனியாக பிரிச்சிடணும், டிஏடே டிஇடிடெட், இதை வந்து சேர்த்து எகிட்டேட்டட்னு சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து மனசோர்வு அப்படின்னு அர்த்தம். இது எகிட்டேட்டட் வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம எகிட்டேட்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜர், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் இஆர் அர், இதை வந்து ஆக்சுவலி அகர்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து உணவுப் பொருள். இது வந்து நம்ம ரமலான் பீரியட்லாம் பார்த்தோன்னா டெசர்ட்லாம் செய்கிறப்ப அகர் அகர் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க வீடியோவில், அதுதான் அந்த அகர் அகர்ன்றது தான் இந்த ஏஜர் அப்படிங்கிறது இன்னொரு பேர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ரிகேட், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் ஜிஆர்இ ஜிஏடி கேட், இதை வந்து சேர்த்து அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து மொத்தம். இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா குவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கற்குவியல் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம வந்து எக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்மார்க், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏஜி அக் எம்ஏஆர்கே மார்க், இதை வந்து சேர்த்து அக்மார்க்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள். இது வந்து கோல்டெல்லாம் வாங்குறப்போ அக்மார்க் அப்படின்னு நம்ம சிம்பிள் வந்து இருக்கும், பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து இந்த அக்மார்க்குன்னு சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.